அளவற்ற அருளாளனான நிகரற்ற அன்புடையவனான ஆதரவிலே மகத்தானவனான பாசத்திலே பன்மடங்கானவனான நாசப்படுகிற அழிகிற மக்களை காப்பவனான அந்த அல்லாஹுவிற்கே கோடான கோடி புகழ் உண்டாகட்டுமாகுக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த வாழ்ந்து காட்டிய எம் உயிரான எம் உயிருக்கும் உயிரான எம் உயிரோடும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் ஈட்டி முனைக்கு முன்னால் நாங்கள் நின்றாலும் ஒருபோதும் எங்களது ஈமானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று உரக்கச் சொன்ன எம் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், இமாம்கள், இறைநேச பெருமக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் எல்லோரின் மீதும் இந்த ஊர் மக்களின் மீதும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். பேர் மஹமூது வஜ்தூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கந்தூரி வைபவத்தில் எம்பெருமானாரை குறித்து பேசுவதற்கு வாய்ப்பளித்த அல்லாஹுவிற்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாகுக. இன்னும் இந்த நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் உதவி செய்தார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் குறையாத செல்வத்தையும் பரக்கத்தான வாழ்க்கையும் அல்லாஹு தஆலா என்றென்றும் கொடுப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஆக ரபியுல் அவ்வல் இந்த தினத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு பெண்களினுடைய கண்ணியத்தை உயர்த்தினார்கள் என்பது குறித்து நாம் பேச வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். தலைப்பிற்குள் நாம் செல்வதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நாம் தலைப்பை முன்னோக்கினால் நன்றாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக எப்படிப்பட்ட காலத்தில் அனுப்பப்பட்டார்கள் என்பதை நாம் புரிய வேண்டும். அக்காலத்து மனிதன் தனக்கு பிரியமான, தனக்கு பயமான எல்லா விஷயங்களையும் கடவுளாக்கிய தொடங்கிய காலம் அது. தனக்கு பிரியமான மாட்டையும் கடவுளாக்கினான், தனக்கு பயமான பாம்பையும் கடவுளாக்கினான். அந்த அளவிற்கு எல்லாவற்றையும் கடவுளாக்கி அந்த ஷிர்க்குகள் பெருக்கி இருக்கக்கூடிய காலம் அது. பணம் படைத்தவன், பதவி படைத்தவன், அவன் மாத்திரமே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியானவன். மற்ற ஏழைகள் எல்லாம், பரம ஏழைகள் எல்லாம் அந்த பணம் படைத்தவனுக்கு அடிமையாகவே ஆக வேண்டும், உதவி செய்ய வேண்டும், இவன் மௌத்தாகிற வரை அவன் காலடியில் கடக்க வேண்டும் என்று பணம் படைத்தவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ தகுதியானவர்கள், ஆள தகுதியானவர்கள் என்று நினைத்த திமிரு பிடித்த காலம் அது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிருகங்களின் மீதும் ஒரு பாசம் இருக்காது, மனிதர்களின் மீதும் ஒரு பாசம் இல்லாத காலம் அது. ஜாதி வெறியும் கோத்திர வெறியும் எப்போதும் இரத்தத்தில் கலந்து முறுக்கேறிய காலம் அது. அப்படிப்பட்ட காலத்தில் எம்பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். எந்த ஒரு மிருகங்களின் மீதும் இறக்கப்படாத மனிதர்கள். எந்த அளவிற்கு அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தை பார்ப்பாங்க, அந்த ஒட்டகத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய கறியை சாப்பிடுவதற்கு ஆசைப்பட்டு அது உயிரோடு இருக்கும் போதே வெட்டி எடுத்துட்டு வந்துடுவாங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த திமில்கள் வெட்டப்பட்டு சமைக்கப்பட்டு அந்த ஒட்டகம் வேதனை படப்பட அந்த திமில்கள் சாப்பிடப்படும். அந்த அளவிற்கு மிருகங்களின் மீது இரக்கம் இல்லாத காலம் என்று சொல்லலாம். மிருகங்கள் மாத்திரமல்ல, ஆண்களின் மீதும் இரக்கம் இல்லாத காலம். துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமை செய்யப்பட்டார்கள், சுடும் அந்த மண்ணிலே போட்டு புரட்டி எடுக்கப்பட்டார்கள், பாறைகள் வைத்து அவர்கள் கொடுமை செய்யப்பட்ட காலம் அது.
ஆண்களே கொடுமை செய்யப்பட்டார்கள் என்று வருகிறது. சொல்வார்கள், அப்போதுள்ள காலத்தை பற்றி இஸ்லாத்தை ஏற்ற சஹாபாக்கள் சொல்வார்கள், நஅபுதுல் அஸ்னாம வ நஅகுலுல் மைத்தத வ நாத்தில் ஃபவாஹிஷ வ நக்தஉல் அர்ஹாம. நாங்கள் சிலைகளை முழுக்க முழுக்க வணங்கினோம், இறந்து போன எல்லா வஸ்துக்களையும் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம், அருவருப்பான எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொண்டு வந்தோம். வ நக்தஉல் அர்ஹாம, உறவுகளை முழுக்க முழுக்க நாங்கள் துண்டித்து வாழக்கூடிய மனிதராக இருந்தோம். ஒரே ஒரு சின்ன சண்டைக்காக வேண்டி பல்லாயிரம் ஆண்டுகள் சண்டை போட்ட கோத்திரங்கள் உண்டு. ஒரே ஒரு சின்ன விஷயம், இங்க இருக்கக்கூடிய ஒட்டகம் அடுத்தவருடைய அந்த தோட்டத்துல போய் தண்ணீர் குடித்தது. இந்த ஒட்டக பிரச்சனை 700 ஆண்டுகள் பிரச்சனையாக்கப்பட்டு சண்டைகளாகி போர்களாகி இப்படி மூர்க்கத்தனமாக பெருமையில் அந்த புரண்டவர்கள் அந்த அரபிகள். ஆக இப்படி வெறிபிடித்த மனிதர்களுக்கு மத்தியில் பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். எந்த ஜீவன்களின் மீதும் அவர்களுக்கு இரக்கம் கிடையாது, ஆண்களின் மீதும் அவர்களுக்கு இரக்கம் கிடையாது. ஆண்களின் மீது இரக்கம் இல்லை என்று சொன்னால் பெண்களை பற்றி, பெண்களினுடைய நிலைமையை பற்றி நாம் என்னவென்று சொல்ல? மிக மிக ஒரு வஸ்துவாகவே மதிக்கப்படாததாக பெண்கள் இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், என் பெருமானார் காலத்திலே, ஃபவல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அன்குன்னா ஃபில் ஜாஹிலியத்தி மா நஅதுன் நிஸாஅ ஷையா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அறியாமை காலத்திலே நாங்கள் மா நஅதுன் நிஸாஅ ஷையா, பெண்களை ஒரு பொருட்டாகவே நாங்கள் ஒரு நாளைக்கு கூட மதித்தது கிடையாது. பெண்களை ஒருபோதும் நாங்கள் ஒரு பொருளாகவே மதித்தது கிடையாது. எங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக் கொள்வோம், தேவையில்லாத போது தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளாகவே நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட மதிக்கப்படாத காலத்தில் எம்பெருமானார் அனுப்பப்பட்டார்கள். அடிமைகளை மிதிக்கக்கூடிய, பெண்களை வதை செய்யக்கூடிய காலத்தில் அனுப்பப்பட்டார்கள். மிருகங்களின் மீது இரக்கத்தன்மையற்று நடக்கக்கூடிய அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட பெருமானார் அந்த அரபிகளுக்கு முன்னால் வந்து சொன்னார்கள், ஓ அரபிகளே, இன்னா ஹலக்னாகும் மின் நஃப்ஸின் வாஹிதா, எல்லோரும் ஒரே நஃப்ஸிலிருந்தே படைக்கப்பட்டிருக்கிறோம். கருப்பனை விட வெள்ளையன் சிறந்தவன் அல்ல, ஏழையை விட பணக்காரன் சிறந்தவன் அல்ல, எல்லோரும் ஒன்றுதான். யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது. அடிமை என்று சொன்னால் அபீதுல்லா, அல்லாஹ்விற்கு மாத்திரமே எல்லோரும் அடிமைகள், மனிதனுக்கு மனிதன் அடிமை அல்ல என்கிற சட்டத்தை உறக்க அந்த அரபிகளுக்கு முன்னால் சொல்லி அடிமைத்தனத்தை ஒழித்தார்கள் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆண்களுக்குள்ள சட்டத்தை பேசியது போலவே பெண்களுக்குரிய சட்டத்தையும் பேசினார்கள். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டுமோ அதே போன்று பெண்களும் மதிக்கப்பட வேண்டும். பெண்களுக்கென்று சில சலுகைகளை வழங்கினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு சில நேரத்திலே ஆண்களுக்கு இல்லாத சலுகைகள் எல்லாம் பெண்களுக்கு உண்டு என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே, இந்தியாவிலே பெண்களினுடைய பாதுகாப்பு குறித்து பேசுவதற்காக வேண்டி சில அமைப்புகள் உண்டு. எப்போது துவங்கப்பட்டது தெரியுமா? தேசிய மகளிர் ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. 1992 துவங்கப்பட்டது. மத்திய மகளிர் அமைச்சகம் அப்படின்னு ஒரு அமைப்பு உண்டு. 2006 துவங்கப்பட்டது. ஆக பெண்களை பாதுகாப்பதற்காக இப்போதுதான் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய உலகம். என் பெருமானார் இப்போது பெண்கள் குறித்து பேசினால் ஆச்சரியப்பட தேவையில்லை. ஆனால் அப்போது ஒரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களை குறித்து என் பெருமானார் பேசியது தானே மிக ஆச்சரியம். இன்றைக்கு பெண்கள் குறித்து பேசக்கூடிய நேரத்திலே ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள். ஓ, பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஏராளமான அமைப்புகள் வந்துவிட்டது, ஏராளமான அமைச்சகம் வந்துவிட்டது என்று வியப்போடு பார்க்கக்கூடிய நேரத்திலே என் பெருமானார் நன்றாக யோசிக்க வேண்டும். 100 வருடங்களுக்கு முன்பல்ல, 500 வருடங்களுக்கு முன்பல்ல, 1000 வருடங்களுக்கு முன்பல்ல, சுமார் 1500 வருடங்களுக்கு முன்னால் பெண்களை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள் என்பதுதான் மிக ஆச்சரியம்.
அப்போது வந்து பெண்களுக்குரிய உரிமைகள் குறித்து பேசினார்கள். எப்படிப்பட்ட காலம் அது? 1501வது பிறந்த நாள் இன்றைக்கு ரசூலுல்லாஹ்விற்கு. எப்படிப்பட்ட காலம் அது? வைதா புஷிர அஹதுகும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்த வ ஹுவ கதீம், முகமெல்லாம் கருத்து போகிவிடும். ஒரு பெண்மணி குழந்தை பெறக்கூடிய நேரத்திலே அந்த கணவன் ஓடோடி ஒரு இடத்தில் சென்று ஒளிந்து கொள்வான். குழந்தை பிறந்தவுடன் கேட்டு அனுப்புவான், பிறந்தது ஆனா பெண்ணா? பெண் குழந்தை என்று சொன்னால் உயிரோடு புதைப்பதற்கு வந்து விடுவார். அப்படிப்பட்ட பெண்களை பிறப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாத காலம் அது. பெண்கள் பிறந்தாலே கொலை செய்யக்கூடிய காலம் அது. உயிரோடு புதைக்கக்கூடிய காலத்தில் அனுப்பப்பட்டார்கள் என் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போது வந்து பெண்களினுடைய உரிமையை குறித்து பேசியதுதான் ஆச்சரியம். ஒரு சஹாபி வந்து என் பெருமானார் இடத்திலே பேசுவார், நபியே வாத்து ஃபில் ஜாஹிலியத்தி பனாத்தன் லி, ஜாகிலியா காலத்துல நிறைய பெண் பிள்ளைகளை நான் புதைச்சிட்டேன் நபியே, உயிரோடு புதைச்சிட்டேன். ஹத்தா பலகத் சவா வ ஸமானீன பனாத்தின், ஒரு 8 பிள்ளைகள் பெண் பிள்ளைகளை நபியை நான் புதைத்து விட்டேன் நபியே என்று அந்த காலத்தில் வந்து என் பெருமானார் அனுப்பப்பட்ட காலத்தில் வந்து கதறுவார், அழுகுவார். என் பெருமானார் சொல்வார்கள், இப்ப என்ன செய்ய முடியும், புதைத்து விட்டீர்களே. ஆத்தி கண்குள்ளி பின்தின் ரகபா, ஒவ்வொரு பெண்ணை புதைத்ததற்காக ஒவ்வொரு அடிமையை நீங்கள் இப்போது உரிமையிடுங்கள் என்று சொல்வார்கள். அப்போது புதைக்கப்பட்டாலும் கூட இஸ்லாம் என்பது எல்லா தவறுகளையும் அழித்துவிடும் என்று சொன்னாலும் கூட அந்த நேரத்திலேயும் பெண் பிள்ளையை புதைத்தது மிகப்பெரிய தவறு என்று அப்போது என் பெருமானார் அடிமைகளை நீங்கள் உரிமையிட வேண்டும் என்று சொல்வார்கள். பெண் பிள்ளைகளுக்கு என் பெருமானார் பிறப்பதற்கு உரிமை கொடுத்தார்கள். இறைவன் குர்ஆனிலே படைப்புகள் குறித்து பதிவு செய்வான். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானத்திலேயும் பூமியிலேயும் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விற்கே சொந்தம். யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைப்பான் என்று சொல்லிவிட்டு குழந்தைகள் எப்படி கொடுக்கப்படும் என்று 4 வகையாக பிரிக்கிறான். யஹ்புலி மை யஷா இனாசா, நாடியவருக்கு அல்லாஹ் பெண் பிள்ளையை கொடுப்பான். வ யஹ்புலி மை யஷா துக்கூர், நாடியவருக்கு அல்லாஹ் தஆலா ஆண் பிள்ளைகளை மட்டும் கொடுப்பான். அவ் யுஸவ்விஜுகும் துக்ரான வ இனாசா, நாடியவருக்கு அல்லாஹ் ஆண்களையும் கொடுப்பான் பெண்களையும் கொடுப்பான். வயஜஅலு மை யஷா வகீமா, நாடியவருக்கு இருவரையும் கொடுக்காமலும் இருப்பான். ஆக குழந்தைகள் 4 வகையாக பிரிக்கப்படுகிறது. பெண் பிள்ளைகள் மாத்திரம் கொடுக்கப்பட்ட நபர்கள், ஆண் பிள்ளைகள் மாத்திரம் கொடுக்கப்பட்ட நபர்கள், பெண்கள் ஆண்கள் இரண்டும் சேர்த்து கொடுக்கப்பட்ட நபர்கள், இரண்டும் கொடுக்கப்படாத நபர்கள் என்று இறைவன் 4 விதமான அந்த குழந்தைகளை சொல்கிறான். ஆனால் முதலாவதா எதை பதிவு செய்யறான் பார்த்தீங்களா? யகபலிமை யஷா இனாசா, ஒரு ஆணை விடவும் இறைவன் பெண் பிள்ளையை முற்படுத்தி பேசுகிறான். ஆணை விடவும் பெண் சிறந்தவள் என்பதை உணர்த்துவதற்காக. அதற்கடுத்துதான் ஆண், அதற்கடுத்து ஆணும் பெண்ணும் கொடுக்கப்பட்டவர்கள் என்று இறைவன் குழந்தைகள் விஷயத்திலே அது அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறான். பெருமானார் பிறப்பு குறித்து பேசினார்கள். சில நேரத்தில் இப்படி சொல்வார்கள், ஒரே ஒரு பெண் பிள்ளை எடுத்தா என்ன பாக்கியம், பெற்றெடுத்தான் சொல்லுவாங்க. மன் கானத்துலகு உன்சா, ஒரு மனிதருக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. வலம் யஇதுஹா வலம் யுஹின்ஹா வலம் யுக்ஸிர் வலதஹு, அந்த பெண் பிள்ளையை அவர் புதைக்காமல் வளர்க்கிறார், எந்த ஒரு கேவலப்படுத்தாமலும் வளர்க்கிறார். வலம் யுக்ஸிர் வலதஹு, தன்னுடைய ஆண் பிள்ளையை விட அந்த பெண் பிள்ளையை மட்டம் தட்டாமல் வளர்க்கிறார். ஆக ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல இப்படிலாம் சொல்லி தராங்க, ஒரு பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி தராங்க. ஒரே ஒரு பெண் பிள்ளை ஒரு மனிதருக்கு இருக்கிறது,
அதை வளர்க்கக்கூடிய நேரத்தில் கேவலப்படுத்தாம வளர்க்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி பிறந்துட்டியே இது பண்ணிட்டியே அப்படின்னு அந்த பிள்ளையுடைய மனதை புண்படுத்தாமல் வளர்க்கிறார். வலம் யூசிர் வலதுகு, அவருக்கு இருக்கக்கூடிய ஆண் பிள்ளையை விட இந்த பெண் பிள்ளைக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இரண்டு பேரையும் சமத்துவமா பார்க்கணும். இப்படி ஒரு தந்தை வளர்த்தார் என்று சொன்னால் அது ஹலகுல்லாஹு அல் ஜன்னா, அல்லாஹ் அவரை சுவனத்தில் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு பெண் பிள்ளையை பெற்றாலும் கூட. அடுத்ததாக மற்றொரு ஹதீஸ், மனால ஜாரியத்தைனி ஹத்தா தபுலுகா ஜாஅ யௌமுல் கியாமா, இரண்டு பெண் பிள்ளைகளை ஒரு மனிதர் பெற்றெடுத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன வஹுவ வதம்ம அஸாபிஅஹு, நானும் அவரும் இப்படி சுவனத்தில் சேர்ந்து இருப்போம் என்று இரண்டு விரல்களை சொன்னார்களே. ஆக ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் சுவனம், ரெண்டு பிள்ளையை பெற்றெடுத்தா சுவனத்தையும் தாண்டி என் பெருமானாரும் சேர்ந்திருக்கும் பாக்கியம். மற்றொரு ஹதீஸிலே மன் கானலகு சலாச பனாத்தின், மூன்று பெண் பிள்ளைகளை ஒரு மனிதர் பெற்றெடுத்தார், ஃபஸபர அலைஹின்ன வ அதஅமஹுன்ன வ ஸகாஹுன்ன வ கஸாஹுன்ன, அந்த பெண்மணிக்கு சரியாக உணவு கொடுத்தார், ஆடைகள் வாங்கி கொடுத்தார், எல்லாவற்றையும் சரியாக செய்தார். குன்னலகு ஹிஜாபம் மினன் நாரி யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே இந்த பெண் பிள்ளை நரகத்தை விட்டு அவரை தடுத்து விடும் என்று சொன்னார்கள். ஆக இப்படி சொல்லி பெண் பிள்ளைகள் பெறுவது பாக்கியம் என்பதை சஹாபாக்களுக்கு மத்தியில் எம் பெருமானார் உணர்த்தினார்கள். எந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் அதுக்கடுத்து ஆர்வம் வந்துச்சு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரத்துல் கவா, ஹுதைபியா உடன்படிக்கையில் உம்ரா செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்கல்ல, அந்த உம்ராவை செய்ய போனாங்க மக்காவிற்கு. செய்துவிட்டு திரும்பக்கூடிய நேரத்திலே உகதிலே கொல்லப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பிள்ளை, சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க, யா அம்மி யா அம்மி, என்னுடைய சித்தப்பாவை என்று என் பெருமானாருக்கு பின்னால் ஓடோடி அந்த பிள்ளை வருகிற பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண் பிள்ளையினுடைய கையை பிடிச்சி, நபியே இந்த பிள்ளையை நான் வளர்த்துக் கொள்கிறேன். அந்த பெண்ணுடைய பேர் உமாரா, சின்ன பிள்ளை. அலி ரலியல்லாஹு அன்ஹு கைப்பிடித்து நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிற போது அடுத்து ஒரு சஹாபி வருவார், நபியே இப்னத்து அம்மி வ ஹாலத்துகா தஹ்தி, நபியே இந்த பெண் பிள்ளையை நான் வளர்த்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த பெண் பிள்ளையுடைய தாயார் இருக்காங்கல்ல, அவங்க என் மனைவி கூட பிறந்தவங்க, அதனால எனக்கு ரொம்ப நெருங்கிய உறவு நபியே, நான் இவர்களை வளர்க்கிறேன் என்று ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். மூன்றாவதா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க, நபியே இப்னத்த அஹி, ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு எனக்கு தோழர், எனவே என் தோழருக்கு பிள்ளை என்றால் எனக்கும் பிள்ளை, நான் வளர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்வார்கள். ஆக மொத்தத்தில் ஒரு பெண் பிள்ளையை வளர்ப்பதற்கு மூன்று சஹாபாக்களுக்கு மத்தியில் போட்டி. அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க. எப்படி இருந்த காலம், பெண்கள் இருந்தாலே எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய புதைக்கக்கூடிய காலம். ஆனால் காலம் எப்படி மாறியது, நபியே நான் வளர்ப்பேன் நான் வளர்ப்பேன் என்று மூன்று சஹாபாக்களும் போட்டி போட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் ஒப்படைச்சிருவாங்க. இவர்களினுடைய தாயார் உங்கள் மனைவியோடு பிறந்தவர்கள் தானே, எனவே வளர்ப்பதற்கு நீங்களே மிக தகுதியானவர்கள் என்று என் பெருமானார் இடத்திலே ஒப்படைப்பார்கள் என்று சொன்னால், பெண்கள் பிறப்பதே அந்த வீட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்களே. அதற்கு அடுத்ததாக பெண் பிள்ளைகள் குறித்து இந்த உலகத்தில் சொல்லப்படுகிறது, கல்வி அவர்கள்
கல்வி பயில்வது இஸ்லாமிய மார்க்கத்திலே தடையாக இருக்கிறது என்பது போன்ற ஒரு பின்பத்தை உருவாக்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீமிற்கும் முஸ்லீமான ஆணிற்கும் பெண்ணிற்கும் 2 பேருக்கும் கல்வி கற்பது என்பது அது ஃபரது என்பதாக எம் பெருமானார் சொன்னார்கள். இப்போது மாத்திரம் கிடையாது, எம் பெருமானார் காலத்திலே ஜாத்தின் நிசா இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்களினுடைய கூட்டம் என் பெருமானாரை பார்க்க வராங்க. ஒரு பெரும் படை பெண்களுடைய கூட்டம். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க தெரியுமா? நபியே, ஆண்களுக்கு தினசரி நீங்கள் உபதேசம் செய்கிறீர்கள், நசீகத்து செய்கிறீர்கள், பயான் செய்கிறீர்கள், எங்களுக்கு மாத்திரம் எப்போதும் செய்யவில்லை, அந்த கல்வி எங்களுக்கு கிடைக்கவில்லை. எனவே ஃபஜஅல் லனா யௌமம் மின் நஃப்ஸிக, எங்களுக்கென்று நீங்கள் ஒரு நாள் அந்த கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபவஅதஹுன்ன யௌமன், ஒரு நாள் வாக்களித்தார்கள். அதே போன்று ஒரு நாள் அந்த பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தார்கள். பாத்தீங்களா, என் பெருமானாரிடத்திலே வந்து எங்களுக்கு நீங்கள் கல்வி கற்று தர வேண்டும் என்று சில பெண்கள் கோரிக்கை வைக்கிற பொழுது என் பெருமானார் அந்த கோரிக்கையை ஏற்று கல்வி கற்றும் கொடுத்தார்கள். சரி, கல்வி கற்றுக் கொடுக்கும் உரிமையும் பெண்களுக்கு உண்டு. கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உரிமை உண்டா? என் பெருமானார் அதையும் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மாகான ஷையுன் அஹப்பு இலா ரசூலில்லாஹி மினல் இல்மி, நபியிடத்திலே எனக்கு மிக பிரியமான விஷயம் என்ன தெரியுமா? மினல் இல்ம், நபியிடமிருந்து நான் அவ்வப்போது சில இல்முகளை நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து சஹாபிய பெண்மணிகள் பதிவு செய்வார்கள், சஹாபாக்கள் பதிவு செய்வார்கள். கற்றதோடு அவர்கள் நின்றுவிடவில்லை. துஅல்லிமுஹுமல் சுன்னத வல் அஹ்காம், மற்ற சஹாபாக்களுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் நபியிடத்திலிருந்து என்ன கல்வியை கற்றார்களோ அதை சொல்லிக் கொடுக்கவும் செய்தார்கள். ஆக இஸ்லாத்திலே கல்வியை கற்பதற்கும் உரிமை உண்டு, கற்ற கல்வியை பரப்புவதற்கும் பெண்களுக்கு உரிமை உண்டு. இப்படி பெண்களினுடைய அந்தஸ்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். இந்த அளவுக்கு ஃபாத்திமா பின்த் கைஸ் அப்படின்னு ஒரு பெண்மணி, உங்க பேர், இவங்கள்ட்ட சில சஹாபாக்கள் சில சட்டங்களை கேட்டே வருவார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் ஃபத்வாக்களை கேட்டு வருவார்கள். இதற்கு என்ன தீர்வு, இதற்கு என்ன தீர்வு என்று சில ஃபத்வாக்களை கேட்டு வந்தபோது ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சில ஃபத்வாக்களும் கொடுத்தார்கள் என்று வருகிறது. ஆக பெண்களுக்கு ஒரு கேள்விக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமையும் அக்காலத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆக கல்வி கற்கும் உரிமையும் உண்டு, கற்ற கல்வியை பரப்பக்கூடிய உரிமையும் உண்டு, அந்த கல்வியின் மூலமாக ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமையும் உண்டு. ஏன், நபியினுடைய ஹதீஸுகளை ரிவாயத்து செய்தது ஆண்களிலும் பெண்களும் உண்டு. இமாம்கள் அல்-இசாபா ஃபி தம்யீஸி ஸஹாபா என்கிற கிதாபிலே இமாம்கள் பதிவு செய்வார்கள், சுமார் ரிவாயத்து செய்ததிலே 1000 பெண்களும் உள்ளடக்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2000 சொச்சம் ஹதீஸ் என்று சொன்னால், உம்மு சலமா 378 ஹதீஸை ரிவாயத்து செய்தார்கள், உம்மு அத்தியா 40 ஹதீஸை ரிவாயத்து செய்தார்கள், ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் 34 ஹதீஸுகளை ரிவாயத்து செய்தார்கள். இப்படி நபியினுடைய ஹதீஸை ஆண்கள் மாத்திரம் கிடையாது, பெண்களும் ரிவாயத்து செய்தார்கள். இந்த அளவுக்கு என்று சொன்னா, ஆண்களினுடைய ஹதீஸ்ல கூட லைஃப் அப்படின்னு ஒரு தரம் உண்டு, அது உண்டு, பலகீனமான ஹதீஸ் சொல்லுவாங்க. ஆனா பெண்களினுடைய எந்த ஒரு ஹதீஸ்லையும் லைஃப் இருக்காது. பெண்களினுடைய எந்த ஒரு ஹதீஸ்லையும் எடுத்து பார்த்தால் லைஃபான ஹதீஸ்கள் எதுவும் கிடையாது. அந்த அளவிற்கு என் பெருமானாரினுடைய ஹதீஸை கவனமாக அவர்கள் பதிவு செய்தார்கள் என்று இமாம்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். ஆக என் பெருமானார் பிறப்பில் மிகப்பெரிய புனிதம் பெண்கள் என்பதை சொன்னார்கள். கல்வி கற்கும் உரிமையை கொடுத்தார்கள், கற்ற கல்வியை பரப்பக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள், ஃபத்வா கொடுக்கக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள்.
ஹதீஸ்களை ரிவாயத்து செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள். பெண்களுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுத்தார்கள். ஒரு ஆணை போல ஒரு பெண்ணிற்கும் தனக்கு பிடித்தமான கணவனை அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய உரிமையை கொடுத்தார்கள். இப்படி பெண்களினுடைய கண்ணியத்தை என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள். அக்காலத்தில் எப்படி ஒரு காலம் அப்படின்னா, இமாம்கள் பதிவு செய்யறாங்க, என் பெருமானார் காலத்திற்கு முன்பாக ஒரு பெண்மணி அபு கைஸ் என்கிற ஒரு கணவர் இறந்து விட்டார். அவருடைய மனைவியினுடைய பெயர் கபீஷா என்று மனைவி. அப்போது ஜாகிலியா காலத்தினுடைய வளமை, கணவர் இறந்து விட்டால் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய இந்த பெண்ணை இவளுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆண் இருந்தாலும் கைப்பிடித்து கூட்டு போயிடலாம், அதற்கு அடுத்ததாக வாழ்வதற்காக. இன்னும் சொல்ல போனா, இறந்து போன அந்த கணவரினுடைய முன்னாள் மனைவியின் மகன், அவருக்கு தான் முதல் உரிமை. இந்த மனைவிக்கும் அவர் மகன் மாறிதான். அந்த மகன் வந்து கூட நீ என்னோடு மனைவியாக வாழு அப்படின்னு அழைக்கக்கூடிய காலமாக இருந்தது. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அபு கைஸ் இறந்து போகிறார். கபீசா என்கிற பெண் நபியிடத்தில் வருகிறார். நபியே, என் கணவர் இறந்து விட்டார், அவருக்கு முன்னாள் மனைவியினுடைய ஒரு மகன் இருக்கிறான், என்னை மனைவியாக்குவதற்காக வேண்டி அழைக்கிறார் நபியே, நான் என்ன செய்ய என்று நபியிடத்தில் ஓடோடி வந்த அந்த பெண் ஒரு தீர்ப்பு கேட்பார். இந்த பெண்கிட்ட அனுமதி கேட்கணும்ல, அனுமதி அல்ல. அதுவும் அந்த மனைவியா தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் யார்? அவர் மகன் மாறி வரக்கூடியவர். இவர் என்னோட மனைவியாக சேர்ந்து வாழ்ந்து ஒரு பெண்ணை அழைக்கிறார். நபி சொல்வார்கள், பொறுமையாக உன்குசி ஃபி பைத்திக், உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சரிபட்டிருங்கள், அல்லாஹு தஆலா எனக்கு வஹி வருகிற வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்கிற செய்தியை சொல்ல, அப்போதுதான் இந்த வசனம் வரும். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா யஹில்லு லக்கும் அன் தரிசுன் நிஸாஅ கர்ஹா, ஒருபோதும் நிர்பந்தமாக ஒரு பெண்ணை நீங்கள் சொந்தப்படுத்த கூடாது, அது உங்களுக்கு ஹலால் அல்ல. ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது கட்டாயப்படுத்தி, அது உங்களுக்கு ஹலால் அல்ல, அது ஹராம் என்கிற சட்டத்தை என் பெருமானார் அந்த உம்மத்திற்கு மத்தியில் சொன்னார்கள். மற்றொரு பெண்மணி வருவார்கள், ஹனசா என்கிற பெண்மணி. நபியிடத்தில் வந்து, நபியே நபியே, என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் முடித்து வைத்து விட்டார், ஆனால் அந்த கணவரோ எனக்கு வெறுக்கக்கூடிய நபர், நான் அவரை விரும்பவில்லை, பிரியப்படவில்லை, எனக்கு பிரியப்படாத மனிதரை எனக்கு என் பெருமானார் அந்த என் தந்தை திருமணம் முடித்து வைத்து விட்டார் என்று என் பெருமானாரிடத்திலே வந்து சொல்ல, உடனே ஃபரத்த நிக்காகா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை முறித்து விடுவார்கள். ஒரு பெண்ணிடத்தில் அனுமதி கேட்காத அந்த நிக்கா, அந்த திருமணம் செல்லாது என்கிற சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டதோ, அதே போன்று ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணை பிடித்திருக்கிறதா இல்லையா என்கிற தேர்வு அந்த பெண்ணுக்கும் உண்டு. இப்படி பெண்களுக்கு என் பெருமானார் சட்டத்தை வாங்கி கொடுத்து பெண்களினுடைய கண்ணியத்தை உயர்த்தினார்கள். மற்றொரு ஆயத்திலே வருகிறது, வைதா தல்லக்கத்துமுன் நிசா ஃபபலகன அஜலஹுன்ன, வைதா தல்லக்கத்துமுன் நிசா, பெண்களை நீங்கள் தலாக்கு விட்டு விட்டால், ஃபபலகன அஜலஹுன்ன, அவர்களினுடைய அந்த இத்தா காலம் நெருங்கிவிட்டால், சொல்கிறார்கள், ஃபலா தஅதுலூஹுன்ன அயன்கிஹனா அஸ்வாஜஹுன்ன, பழைய கணவனோடு அவர்கள் வாழ விரும்பினால் அந்த பெண்மணிகளை நீங்கள் தடுக்க வேண்டாம். சொல்கிறார்கள், ஆசிம் என்கிற ஒரு சஹாபி தன்னுடைய மனைவி ஜமீலா என்கிற தன்னுடைய மனைவியை தலாக்கு விட்டு விட்டார். ஒரே ஒரு தலாக்கை விட்டார். நமக்கு தெரியும், ரஜையான தலாக், மறுபடியும் இவர் சேர்ந்து வாழ்வதாக முடிவெடுத்தால் சேர்ந்து வாழலாம். அப்ப தலாக்கு விட்டு விட்டார். இத்தாவில் இருக்கக்கூடிய பெண் ஜமீலா, இருவருக்கு மத்தியில் மறுபடியும் ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது, பாசம் ஏற்படுகிறது இத்தா காலத்திலே. எனவே இரண்டு பேரும் சேர்ந்து விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். கணவனும் மனைவியும் மறுபடியும் சேர்ந்து வாழலாம் முடிவெடுக்கும் போது இடையில் வந்து தடுக்கிறார் இந்த ஜமீலா என்கிற அந்த மனைவியினுடைய அண்ணன் வந்து தடுக்கிறார்.
மாக்கல் இப்னு யஸார், ஓ ஆசிமே, என்னுடைய தங்கையை தலாக்கு விட்டு விட்டு மறுபடியும் சேர வருகிறாயோ? என்னுடைய தங்கச்சியை தலாக்கு விட்டு விட்டு மறுபடியும் சேருவதற்காக வேண்டி தைரியமாக வருகிறாயோ? இரண்டு பேரும் சேரக்கூடாது என்று சேருவதை மாக்கல் இப்னு யஸார் தடுத்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபலா தஅதுலுஹுன்ன அயன்கிஹ்ன அஸ்வாஜஹுன்ன இதா தராது பைனஹும். கணவன் மனைவி இரண்டு பேரும் மறுபடியும் அவர்களினுடைய பிரியப்படி சேருவதற்கு விரும்பினால் நீங்கள் யார் தடுப்பதற்கு? நீங்கள் யார் பிரித்து வைப்பதற்கு? எனவே அவர்களை நீங்கள் தடுக்க வேண்டாம் என்கிற சட்டத்தை என் பெருமானார் சொன்னார்கள். ஆக ஒரு பெண்ணுக்கு மறுபடியும் கணவனோடு சேர்ந்து வாழ்வதற்கும் உரிமை உண்டு. அதை யாரும் தடுப்பதற்கு உரிமை கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்தார்கள். பெண்களினுடைய கண்ணியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பரீரா என்கிற ஒரு பெண்மணி கணவனோடு பிரிந்து வாழ்வதற்கும் பெண்களுக்கு முழுக்க முழுக்க உரிமை. முன்பு நாம் சொன்னதை போல சேர்ந்து வாழ்வதற்கு எப்படி உரிமையோ பிரிந்து வாழ்வதற்கும் உரிமை உண்டு. பரீரா ரதியல்லாஹு அன்ஹா, இவர்களினுடைய கணவர் முகீஸ், இரண்டு பேருமே அடிமைகள். இரண்டு பேருமே இரண்டு கூட்டத்தாரிடத்திலே அடிமையாக இருக்கிறார்கள், அடிமையாக வேலை செய்கிறார்கள். பரீரா என்கிற பெண்ணும் ஒரு கூட்டத்தாரிடத்திலே அடிமை, அவருடைய கணவர் முகீஸ் என்பவரும் ஒரு கூட்டத்தாரிடத்திலே அடிமை. ஆனால் பரீராவினுடைய கூட்டத்தார்கள் உரிமை சீட்டு எழுதி கொடுக்கிறார்கள். இவ்வளவு பணத்தை ஒப்படைத்தால் எங்களிடம் இருந்து நீ சுதந்திரமாக மாறிக்கொள்ளலாம், எங்களுக்கு நீ வேலை செய்ய தேவையில்லை என்று உரிமை சீட்டை கொடுக்க இந்த செய்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிகிறது. அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விலைக்கு வாங்குவார்கள். விலைக்கு வாங்கி அவர்களை உரிமையிட்டு விடுவார்கள். ஆக இவ்வளவு காசு கொடுத்தா உரிமைன்னு அந்த முதலாளி சொல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காசை கொடுத்து வாங்கி நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்ல, இந்த பரீரா என்கிற பெண்மணி சுதந்திர பெண்மணியாக மாறிவிடுவார்கள். மற்றொரு கூட்டத்தாரிடத்தில் முகீஸ் மாத்திரம் அடிமையாகவே இருப்பார். என்ன சட்டம்? இஸ்லாமிய சட்டம்படி இந்த பெண் இந்த கணவரோடு சேர்ந்து வாழவும் செய்யலாம், அந்த கணவரை பிரிஞ்சு விடலாம். இது இந்த சுதந்திரமான பெண்மணிக்கு கொடுக்கப்பட்ட சட்டம். இந்த பரீரா என்கிற பெண்மணி முகீஸ் அடிமையாக வல்லவா இருக்கிறார், நான் சுதந்திர பெண்மணியாக மாறிவிட்டேனே, நான் இப்போது அவரோடு எப்படி சேர்ந்து வாழ முடியும் என்று பிரிவதற்காக வேண்டி முடிவு செய்கிறார்கள். இந்த முகீஸ் என்கிற கணவர் பரீராவின் மீது பைத்தியம் போல திரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர், எப்போதும் பரீரா பரீரா என்றே சொல்லிக் கொண்டிருப்பார். சஹாபாக்கள் அவரை பற்றி சொல்கிறார்கள், யதூஃபு கல்ஃபஹா யபுகி வ துமூஹு யஸீலு அலா லிஹ்யத்திஹி. எப்போது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில் சென்றாலும் பின்னாலே அழுது கொண்டே செல்வார், என்னை பிரிந்து விடாதே, என்னை கைவிட்டு விடாதே, என்னை பிரிந்து விடாதே. அழுது அழுது தாடி அளவு தாடி தண்ணீர் வடியும் அளவுக்கு அவர்கள் அழுது கொண்டு பின்னாடி செல்வார். ரசூலுல்லாஹ் சொல்வாங்க, இந்த முகீஸுக்கு பரீராவின் மீது எவ்வளவுதான் பிரியம் இருக்கிறது, பரீராவிற்கோ முகீஸின் மீது வெறுப்பல்லவா இருக்கிறது என்று என் பெருமானார் சொல்வார்கள். ஆக பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து என் பெருமானார் சொல்வார்கள், இந்த முகீஸ் எந்த அளவுக்கு பிரியமா இருக்கார் உங்க மேல, நீங்க பிரியணும்னு முடிவெடுத்துட்டீங்க, சுதந்திர பெண்மணியாக மாறிய பிறகு பிரிவதற்கு நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்கள், ஆனால் உங்களின் மீது பித்து பிடித்து அலைகிறாரே முகீஸ் உங்கள் கணவர், சேர்ந்து வாழலாமே, லவ் ராஜாதீஹி, அவரோடு சேர்ந்து விடலாமே என்று சொன்னபோது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க ஒரே ஒரு வார்த்தை, நபி அத்தமுருனி, இது கட்டளையான்னு கேட்பாங்க. சேர்ந்து வாழன்னு நீங்க சொல்றீங்களே, அத்தமுருனி, எனக்கு நீங்கள் கட்டளை போடுகிறீர்களா என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹ் அஷ்பா, இல்லை இல்லை பல் அஷ்பா, நான் அந்த மனிதருக்காக என்னால் முடிந்த சிபாரிசை செய்கிறேன், இது கட்டளை அல்ல, உங்களினுடைய சுய விருப்பமே என்று சொன்னபோது பரீரா ரலியல்லாஹு அன்ஹா லா ஹாஜத லி ஃபீஹி நபியே, என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. இங்க எந்த அளவுக்கு ஆச்சரியம், நான் சேர மாட்டேன்னு முடிவு இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஷஃபாத் செய்றாங்க, நான் சேர மாட்டேன்னு சொல்றாங்க.
அவர்களை விலைக்கு வாங்கி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சேர்ந்து வாழுங்கள் என்று அவரிடத்தில் எந்த ஒரு வார்த்தையும் விடவில்லை. அவர்கள் யாரிடத்தில் முன்னால் அடிமையாக இருந்தார்களோ அந்த கோத்திரத்தாரும் முகீத்தோடு சேர்ந்து வாழ வேண்டியதானே என்பது பற்றி எந்த ஒரு வார்த்தையும் விடவில்லை. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு சுய விருப்பம் கொடுக்கப்பட்டது என்பதை புரிய வேண்டும். எந்த அளவுக்கு ஒரு கணவருக்கு பிடித்திருந்தாலும் சரிதான், ஒரு பெண் பிரிந்து விடலாம் என்று நினைத்தால் அவருக்கு பிரிவதற்கு முழுக்க முழுக்க அனுமதி. ஒரு ரசூல் வந்து சொன்ன போதும் கூட நான் சேர முடியாது என்று சொன்னார்கள். ரசூல் தான் அதை அனுமதிச்சாங்க. இது பெண்ணுடைய விருப்பம், என் கட்டளை இதில் அல்ல. நான் சிபாரிசு மாத்திரமே செய்கிறேன், நான் கட்டளை போடவில்லை என்று பெண்ணுக்கு எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமை கொடுத்தார்களே. ஆக பெண்களினுடைய அந்த கண்ணியத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெரும்பாவங்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது 7 பெரும்பாவங்களை சொல்லுவாங்க. இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், ஓ மனிதர்களே, உங்களை அழிக்கக்கூடிய 7 பெரும்பாவங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அஷ்ரிக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது முதல் பெரும்பாவம் என்று வரிசையாக பெரும்பாவங்களை பட்டியலிட்ட நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாவத்துக்குள்ள எதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? வகதுஃபுல் முஹ்ஸனாத்தில் மூமினாத்தில் காஃபிலாத், பரிசுத்தமான முஃமினான பெண்களை இட்டுக்கட்டி பேசுவது பெரும்பாவம்னு சொன்னாங்க. ஒரு ஆண்களை குறித்து கூட இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லல. தேவையில்லாமல் ஒரு மூமினை ஒரு மனிதன் தவறான நடத்தை உடையவள் என்று பழி சுமத்தினால் குர்ஆனில் வருகிறது, இன்னல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ஸும்ம லம் யாது பி அர்பாத்தி ஷுஹதா. ஒரு பெண்மணியை ஒரு மனிதன் இட்டு கட்டினால் 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். அதையும் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் ஃபஜ்லிதுஹும் ஸமானின ஜல்ததன், அவர்களுக்கு 80 கசையடி கொடுக்கப்படும். அடுத்து சொன்னாங்க வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன் அபதா. இதுக்கு பிறகு அந்த பெண்மணியை குறை சொன்னாம்ல, அந்த ஆண் எந்த சாட்சி சொன்னாலும் ஏத்துக்க கூடாது, எதை பற்றி சாட்சி சொன்னாலும் ஏத்துக்க கூடாது. எதற்கு இந்த கோபம்? ஒரு பெண்மணியை குற்றம் சொல்றது ரசூலுல்லாஹ் பிரியப்படல, தேவையில்லாம சந்தேகப்படுவது ரசூலுல்லாஹ் பிரியப்படல. சந்தேகத்தின் அடிப்படையில் யாரை பற்றியும் எந்த பெண்மணியை பற்றியும் நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டாம் என்று பெண்களின் கண்ணியத்தை உயர்த்தி பிடித்தவர்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சஹாபி வந்து சொல்றார், அவர் மனைவியை பற்றி பெயர் சொல்லியே சொல்றார், நபியே என் மனைவி இன்னாரிடத்தில் தொடர்பில் இருக்கிறார் என்று சொன்ன போது என் பெருமானார் கேட்பாங்க, 4 சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. நான் தான் பார்த்தேன், நான் தான் சாட்சி. 4 சாட்சிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க 80 கசையடி வேணுமான்னு கேட்பாங்க. 4 சாட்சி கொண்டு வரப்பட வேண்டும், இல்லையென்றால் ஜில்து உங்களுக்கு கசையடி கிடைக்கும் என்று பெண்களின் மீது குற்றம் சுமத்துவதை முழுக்க முழுக்க என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக அவர்கள் தண்டித்தார்கள். யாரும் சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து சொல்லக்கூடாது, சாட்சிகளில் இருந்தால் மாத்திரமே வர வேண்டும் என்பதை என் பெருமானார் உறக்க இந்த உம்மத்திற்கு சொல்லி எந்த ஒரு பெண்ணையும் குற்றம் சொல்ல வேண்டாம் என்பதை சொல்லி பெண்களின் கண்ணியத்தை உயர்த்தினார்கள். எவ்வளவு சொல்ல முடியும்? பிறப்பதற்கு உரிமை, கல்வி கற்பதற்கு உரிமை, கல்வியை பரப்புவதற்கு உரிமை, ஃபத்வா கொடுப்பதற்கு உரிமை, ரிவாயத்து செய்வதற்கு உரிமை, திருமணம் முடிப்பதற்கு உரிமை, திருமணத்தால் பிரிந்து விட்டால் மறுபடியும் சேருவதற்கு உரிமை, கணவர் பிடிக்கவில்லை என்று சொன்னால் பிரிந்து வாழ்வதற்கு உரிமை. ஆக எல்லா உரிமைகளையும் எம்பெருமான் நபிகள் கோமான் பெண்களுக்கு முழுக்க முழுக்க வாங்கி கொடுத்தார்களே. இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு தானே அக்காலத்து அறிஞர்கள் சொன்னார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்கள் மார்க்கம் என்று கூட சொன்னார்கள். இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க முழுக்க பெண்கள் குறித்து பேசுகிறது, பெண்களினுடைய சுதந்திரம் குறித்து பேசுகிறது. பெண்களுடைய மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் கூட உண்டு. ஹவுலா பின்த் சாலபா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற பெண்மணி ஹவுலா நபியிடத்தில் வருவார்கள், நபியே என்னுடைய கணவர் அவுஸ் என்ன லிகார் செஞ்சுட்டார். அப்போது லிகார்னு ஒரு சட்டம் இருந்துச்சு, தலாக்கு சொல்ல மாட்டாங்க. என்ன செய்வாங்க, நீ பார்ப்பதற்கு என் தாயை போல இருக்கிறாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பார்ப்பதற்கு தாயை போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இது தலாக்கு மாதிரி. அந்த கணவர் அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ மாட்டார்,
எந்த ஒரு நஃபகா காசையும் கொடுக்க மாட்டார். அந்த பெண்மணி நினைத்தால் வீட்டை விட்டு வெளியே செல்லலாம், வீட்டுக்குள் இருந்தாலும் கூட சேர்ந்து வாழ மாட்டார், உதவி செய்ய மாட்டார். இது லிகாரினுடைய சட்டம். ஹவுலா என்கிற பெண்மணி வருகிறார், நபியே என் கணவர் என்னை லிகால் செய்து விட்டார், எனக்கு இன்னென்ன பெண்மணிகள் இருக்கிறது, நான் இப்போது என்ன செய்ய? வெளியில் சென்றாலும் பிரச்சனை, வீட்டுக்குள் இருந்தாலும் பிரச்சனை, இதற்கு ஒரு தீர்வு நீங்கள் தேடி தர வேண்டும் என்று சொன்ன போது, இதை பத்தி எந்த ஒரு வசனமும் எனக்கு இறங்கலன்னு சொல்லிடுவாங்க ரசூலுல்லாஹ். இதை பத்தி எந்த ஒரு சட்டமும் இல்லை, குர்ஆன்ல இதை பத்தி எந்த ஒரு ஆயாத்துகளும் இறக்கப்படவில்லை என்று என் பெருமானார் கைவிரித்த பொழுது அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய ஆரம்பிப்பார். ஓ இறைவனே, என்னுடைய பிரச்சனைக்கு நீ ஒரு முடிவு தந்து தீர வேண்டும் இறைவா. என் கணவர் வயதான காலம் இப்போது நிகால் செய்து விட்டார், நான் எங்கே செல்வேன் இந்த பிள்ளைகளை கொண்டு? வெளியில் சென்றால் யார் எனக்கு செலவுக்கு காசு தருவார்? உள்ளே இருந்தாலும் எப்படி நான் காசு வாங்காமல் விரோதத்தோடு வாழ முடியும்? இதற்கு ஒரு தீர்வு நீ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். என்ன நடக்கும்? உடனே வசனம் இறங்கும், நபியே சொல்லுங்கள், கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, கணவர் விஷயத்திலே உங்களிடத்தில் தர்க்கம் செய்தாலே அந்த பெண்மணி பேசியதை அல்லாஹ் கேட்டு விட்டார் என்று சொல்லுங்கள். கதுசமியல்லால ஃபர்ஸ்ட் சூரா, அந்த சூராக்கு பேரே முஜாதலா, தர்க்கம் செய்யக்கூடிய பெண்மணின்னே பேர் அந்த சூராக்கு பேர். இந்த பெண்மணியால் தான் அந்த சூரா இறங்கியது. நபியை சொல்லுங்கள், இப்போது லிகார் சட்டம் என்பது நான் கொடுக்கக்கூடிய 3 சலுகைகளால் உடைந்து விடும். ஏதோ கோபத்தில் அவருடைய கணவர் லிகார் செய்து விட்டார், இது தலாக் அல்ல. 3 சட்டம். உன்னை அடிமையை உரிமையிட்டா அந்த சட்டம் உடைஞ்சிடும், கஃபார். அப்படி முடியலையா 2 மாதம் நோன்பு நோக்கணும், அப்படி பண்ணாலும் அந்த சட்டம் உடைஞ்சிடும், கஃபாரா. அதுவும் முடியலையா 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இதன் மூலமாக அந்த சட்டத்தை உடைத்து விடலாம், நிவர்த்தி செய்து விடலாம். இது தலாக் அல்ல என்கிற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க அடிமையை உரிமையுமேன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணி சொன்னாங்க, அந்த அளவுக்கு எங்ககிட்ட காசு கிடையாது. ரசூலுல்லாஹ் இரண்டாவதா சொன்னாங்க, 2 மாதம் நோன்பு வைக்க சொல்லுங்க உங்க கணவரை, ஹவுஸ. அந்த பெண்மணி சொல்லுவாங்க, அவர் வயதானவர்னு சொல்லுவாங்க. இங்க இத்தனைக்கும் ஒரு சட்டத்திற்கு கேட்டு கஃபாரா இறங்கி விட்டது. அந்த கஃபாராவையும் செய்ய முடியாத பெண்மணி கணவர் 60 நாள் நோன்பு நோக்க சொல்லுங்க. நபியே வயதானவர் அவரால் நோன்பு நோக்க முடியாது. 60 ஏழைகளுக்கு உணவாது கொடுங்க. நபியை நாங்களே மிஸ்கீன்கள், 60 ஏழைகளுக்கு உணவு கொடுக்கும் அளவு எங்களிடத்தில் பண வசதி அல்ல என்று என் பெருமானார் சொன்ன எல்லா சட்டத்தையும் மறுத்து 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 பேச ரசூலுல்லாஹ் அப்போது ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஓ பெண்மணியே, 60 ஏழைகளுக்கு உணவு கொடுங்க, நான் கொஞ்சம் உணவு தரேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதோடு சேர்த்து போட்டு அதற்கு கஃபாராவை தீர்த்து விடுங்கள் என்று சொல்ல அந்த பெண்மணி இதை ஒப்புக்கொள்வார். ஆக எந்த அளவிற்கு பெண்களுக்கு உரிமை பதிலா இந்த பெண்மணிக்காக வேண்டி ஒரு சூரா இறங்கியது. அதிலேயும் கூட ரபியோடு தர்க்கம், அடிமை உரிமையிடுவதற்கு காசு அல்ல, நோன்பு நோப்பதற்கு சக்தி அல்ல, ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதற்கும் காசு அல்ல என்று என் பெருமானாரத்தில் முழுக்க பேசக்கூடிய உரிமை கொடுக்கப்பட்டது இந்த பெண்மணிகளுக்கு. என் பெருமானார் பெண்களினுடைய கண்ணியத்தை மிகப்பெரிய உச்சத்திற்கு உயர்த்தினார்களே. இன்றைக்கு வரைக்கும் அந்த சூரா ஓதும் போது அந்த பெண்மணியினுடைய வரலாறு படிக்கப்படாமல் சூரா துவங்கப்படாது. முஜாதலா என்கிற சூரா. ஆக பெண்களுக்கு முழுக்க முழுக்க என் பெருமானார் உரிமை கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலம் முக்கியமான ஒரு நிகழ்வு இது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் படியில் ஏறி பயான் செய்கிறாங்க. சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, ஃபனஹாகும் அனில் முகாலதாத்தி ஃபீ முஹூரின் நிசா, பெண்களுக்கு அளவு கடந்து நீங்கள் மகர் கொடுப்பதை நான் தடை செய்கிறேன். முரதியான் சொல்றாங்க. ஏன்? அலாலா தக்லு சதகத்தின் நிசா, நீங்க அதிகமா கொடுக்க வேண்டாம். ஒருவேளை ஃபைன்னகா லவ் கானத்து மக்கரமத்தன் ஃபித் துன்யா தக்வா இந்தல்லாஹ், அது இந்த உலகத்திலே மிகப்பெரிய கண்ணியமாக கருதப்பட்டால், மிகப்பெரிய சவாபை பெற்றுத்தரக்கூடியதாக கருதப்பட்டால், லக்கான அவுலாக்கும் பிகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செஞ்சிருப்பாங்க.
நிறைய பேர் நிறைய மகர் கொடுக்குறீங்க, ஆனா அது மிகப்பெரிய கண்ணியமாக விஷயமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் நிறைய மகர் கொடுத்திருக்கணும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு மகர் கொடுக்கும் போதும் சரிதான், தன்னுடைய பிள்ளைகளின் மூலமாக மகர் வாங்கும் போதும் சரிதான், திருமணம் முடிச்சு இருக்காங்க, திருமணம் கட்டியும் கொடுத்திருக்காங்கல்ல, இரண்டு விதமாக பார்த்தால் அக்ஸரமின் இஸ்னத்தை அஷர ஊக்கியா, 12 ஊக்கியாவோட ரசூலுல்லாஹ் அதிகமாக வாங்கினதே கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனவே நபி செய்யாத ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டாம். எனவே இப்போது நான் உங்களுக்கு நிர்ணயம் செய்கிறேன், மகர் என்பது அலா 400 திர்ஹமின், 400 திர்ஹத்தை விட யாரும் அதிகமாக கொடுக்க கூடாது. ரசூலுல்லாஹ் அவனை தான் கொடுத்திருக்காங்க. இந்த சட்டத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசிட்டு இறங்குறாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஒப்புக்கிட்டாங்க. ஏன் அப்படி இந்த சட்டம் போட்டாங்க அப்படின்னா, நிறைய சஹாபாக்கள் கடன் வாங்கி மகர் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் கடனாளியாக இருந்தார்கள். நிறைய மகர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசையில கடன்பட்டு அவர்கள் துக்கப்படக்கூடிய சஹாபாக்களை இருந்த போது 400 திர்ஹத்தை விட அதிகமாக மகர் கொடுக்க கூடாதுங்கிற சட்டத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன போது மிம்பர் படி விட்டு இறங்கினோன்னு ஒரு பெண்மணி வந்துட்டாங்க. உமரே, இப்படி ஒரு சட்டம் போட்டீங்களான்னு கேட்டாங்க ரலியல்லாஹு. ஆமா, நாம் அம்மா சமியத்த அன்ஸலல்லாஹு ஃபில் குர்ஆன், அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்கி இருக்கான, அந்த வசனத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வைதாலிக், என்ன வசனம் அது? உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. இந்த பெண்மணி சொல்கிறார்கள், வாதீதும் இஹதாகுன்ன கின்தாரன் ஃபலா தாஹுது மின்ஹு ஷைஅன் அதாஹுதுனஹு புஹ்தானன் அதீமா. இந்த பெண்மணி சொல்கிறார்கள், பெண்களுக்கு நீங்கள் ஆதீதும் இஹதாகுன்ன கின்தாரன், பல குவியல் அளவிற்கு நீங்கள் மகர் கொடுத்திருந்தாலும் கூட இப்போது அந்த பெண்ணை பிடிக்காமல் நீங்கள் தலாக்கு விட்டு விட்டால் ஃபலா தாஹுது மின்ஹு ஷைஆ, அதிலிருந்து எந்த ஒன்றையும் நீங்கள் திருப்பி கேட்க வேண்டாம். அதாஹுதுனஹு புஹ்தானன் அதீமா, அவ்வாறு நீங்கள் திருப்பி பிடுங்குவது மிகப்பெரிய அது துர்பாக்கியம், பாவம் என்பதாக ஆயத்து இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? கின்தார்னு சொல்றான். ஒரு மிகப்பெரிய குவியலை நீங்கள் மகராக கொடுத்தாலும் திருப்பி வாங்கக்கூடாதுன்னு அப்படி என்ன சட்டம் தெரியுது? ஒரு குவியல் அளவுக்கு மகர் கொடுக்கலாம்ங்கிற சட்டம் தானே இதுல தெரியுது. அப்படி கொடுத்திருந்தாலும் வாங்கக்கூடாது என்ற ஆயத்திலிருந்து குவியல் அளவும் மகர் கொடுக்கலாம் என்று சொல்லுகிற போது தடை செய்வதற்கு நீங்கள் யார்? மகரை குறைத்து தான் கொடுக்க வேண்டும் என்று நிர்ணயம் செய்ய நீங்கள் யார் என்று உமர் ரலியல்லாஹு இடத்திலே அந்த பெண்மணி வாதிட்ட போது உமர் ரலியல்லாஹு, அல்லாஹும் மக்ஃபரன், யா அல்லாஹ் மன்னித்து விடு யா அல்லாஹ். உடனே உமர் ரலியல்லாஹு மறுபடியும் மெம்பர்ல ஏறினாங்க. ஓ சஹாபாக்களே, கொஞ்சம் நில்லுங்கள், கொஞ்சம் நில்லுங்கள், நான் உங்களுக்கு மகரை குறைத்து கொடுக்க வேண்டும், 400 திர்ஹத்தை விட அதிகமாக்க கூடாது என்று கட்டளை போட்டு, எனவே இப்போது நான் சொல்கிறேன், ஃபமன் ஷாஅ யுஅதிய மம்மாலஹு மன் அஹப்ப, நீங்கள் பிரியப்பட்ட அளவு ஃபல்யஃபால், மகர் கொடுத்து கொள்ளுங்கள். அது 1 கோடியாக இருந்தாலும் சரிதான், பல கோடியாக இருந்தாலும் சரிதான், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுபடியும் அந்த சபையிலே மன்னிப்பு கேட்டுவிட்டு இப்படியும் கூட வருகிறது, அசாபத் இம்ராத்துன் வாஸ்தா உமர் தவறிழைத்து விட்டார், இந்த பெண்மணி சரியாக சொல்லிவிட்டார் என்று சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு பேசக்கூடிய உரிமை கொடுத்தாங்க பார்த்தீங்களா? ஒரு மனிதர் ஒரு சட்டத்தை தவறாக சொல்லுகிற போது அதை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை பெண்களுக்கு உண்டு. இப்ப இந்த காலத்துல ஒரு பிரதமரையோ ஒரு முதல்வரையோ ஒரு ஆள் எதிர்த்து கேள்வி கேட்டா என்ன நடக்கும்? நேராக அல்ல, எங்கேயோ இருக்கக்கூடிய நபர் ஏதோ பேசினான்னு சொல்லி ஜெயில தூக்கி போறாங்க. ஆக அக்காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் அமீருல் முஃமினீன், அவர்தான் ஜனாதிபதி என்றாலும் கூட ஒரு பெண்மணிக்கு பேசக்கூடிய உரிமையை கொடுத்தது இஸ்லாம் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லா விஷயத்திலேயும் பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய உரிமையை வாங்கி கொடுத்தார்கள். பெண்களினுடைய கண்ணியத்தை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். இன்னைக்கு ஒரு குறையாகவே சில விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ஒரு பெண்மணி தனியா வெளியே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை அடக்குகிறது, பெண்களுக்கு கண்ணியமில்லாத மார்க்கம். நன்றாக விளங்கிக்கணும். ஹதீஸ்ல என்ன வருது? பெண்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
வலா துசாஃபிரன்ன இம்ராத்துன், ஒரு பெண்மணி சஃபர் செய்ய வேண்டாம், இல்லா மஹஹா மஹரமுன், அந்த பெண்மணியோடு ஒரு மஹரமான ஒரு ஆண் துணை இருந்தாலே தவிர, ஒரு தந்தையோ கணவரோ அண்ணனோ தம்பியோ மஹரமான ஆண் துணை இருந்தால் மாத்திரமே பெண்கள் பயணம் செய்ய வேண்டும், சஃபர் செய்ய வேண்டும் என்று சொல்வதிலிருந்து இது இழிவுபடுத்தப்படுவதாகவே பார்க்கப்படுகிறது. என்றால் தெரிஞ்சுக்கணும், ஒரு பிரதமர் வெளியே வராரு, வெளிநாடுகளுக்கு போறாரு, வெளியூர்களுக்கு போறார். ஒரு முதல்வர் வெளிநாடுகளுக்கு போறாரு, வெளியூர்களுக்கு போறாரு அப்படின்னா அவர் தனியா போறது கண்ணியமா, கூட 4 பேரை கூட்டு போறது கண்ணியமா? பாதுகாப்பு படையோடு போவது தானே கண்ணியம். அப்போதுதான் அவர் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம். பிரதமருக்கு என்று ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் அப்படின்னு இருக்கா இல்லையா? முதல்வருக்குன்னு தனியா பாதுகாக்கக்கூடிய படை இருக்கிறதா இல்லையா? தனியா போனா பெரிய ஆபத்து வரும். ஆக அந்த அளவிற்கு ஒரு பெண் எப்போதும் பாதுகாப்பு படையோடையே இருக்க வேண்டும் என்றல்லவா சொன்னார்கள். இதிலங்க பெண்ணை இழிவுபடுத்துவது என்ன இருக்கிறது? பெண்களினுடைய அந்தஸ்தை உயர்த்துவது தானே இதில் நமக்கு தெரிகிறது. இங்க பெண் பாதுகாப்போடு தான் இருக்கணும். ஒரு பிரதமருக்கு எப்படி பாதுகாப்போடு இருப்பது முக்கியமோ அதே போன்று ஒரு பெண் பாதுகாப்பு படையை நியமிச்சாங்க. அந்த பாதுகாப்பு படை தான் மகரமான ஆண்கள். இது பெண்களினுடைய கண்ணியம் தான் உயர்ந்து செல்கிறது. ஆக அடுத்ததான் சொல்லக்கூடிய விஷயம், ஆண்களுக்கு மாத்திரம் 2 மனைவி அனுமதி, 3 மனைவிகள் 4 மனைவி வரை அது ஒரு ஆணுக்கு அனுமதிக்கப்படுகிறது, பெண்ணுக்கு ஏன் அனுமதிக்கப்படவில்லை? எனவே பெண்கள் மட்டுப்படுத்தப்படுகிறார்களே, கேவலப்படுத்தப்படுகிறார்கள். நன்றாக புரியணும். பொதுவாக உலகத்தில் பிறக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி சமமாகவே பிறக்கிறார்கள். பிறக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி சமமான அளவிலே பிறக்கிறார்கள். ஆனால் காலப்போக்கில் சமூகத்தில் ஏற்படக்கூடிய பல காரணங்களினால் பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கும். நம்ம நல்லா பார்த்தா தெரியும், போக்குவரத்து துறையில யார் அதிகமா வேலை செய்யறதுன்னு பார்த்தா ஆண்கள். ராணுவ துறையில வேலை செய்யறது யாருன்னு பார்த்தா ஆண்கள். ஆபத்தான தொழில்கள்ல யாரு வேலை செய்யறதுன்னு பார்த்தா ஆண்கள். இந்த ஆபத்தான தொழில்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இறப்பு வந்துகிட்டே இருக்கும், பெண்களுக்கு இறப்பு வராது. அதிகமாக விபத்துக்குள்ளாக்கப்படக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா அப்படி நம்ம கணிப்பு எடுத்து பார்த்தா 100% ஆண்கள் விபத்துள்ளாகி இறந்து போகிறார்கள். 119% மாத்திரம்தான் பெண்கள் இறந்து போகிறார்கள். ஒரு வருடத்திற்கு ஆண்களினுடைய இறப்பு விபத்தால் 1,40,000, பெண்களினுடைய இறப்பு 30,000. ஆக உலகத்தில் பிறக்கும் போது சமமாக இருந்தாலும் ஆண்கள் இறந்து கொண்டே இருப்பதினால் யாரு தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க அப்படின்னா பெண்கள் தான் அதிகமா இருப்பாங்க. அப்படித்தானே? ஆண்கள் இறந்து போக போக பெண்களின் இறப்பு மிக குறைவாக இருக்க உலகத்தில் யாருடைய மெஜாரிட்டி, யார் சதவீதத்தில் அதிகமாக இருப்பார்கள் அப்படின்னா பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமா இருப்பாங்க. ஒரு 1,00,000 ஆண்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல 3,00,000 பெண்கள் இருப்பாங்க. ஒரு 10,00,000 ஆண்கள் என்று சொன்னால் 15,00,000 பெண்கள் இருப்பார்கள். இப்படி இஸ்லாம் சொல்லுகிறதை நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஆண் ஒரே ஒரு பெண்ணை தனக்கு நிகராக திருமணம் முடித்துக் கொண்டார். ஒரு ஆண் ஒரு பெண்ணை விட அதிகப்படுத்த கூடாது என்று சொன்னால், ஒரு ஆணுக்கு ஒரே ஒரு பெண் என்று கட்டாயப்படுத்தப்பட்டால் எல்லாம் சரியாக திருமணமாகி மீதம் இருக்கக்கூடிய பெண்களின் நிலைமை என்பதை யோசிக்க வேண்டும். யாருக்கும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை தான் முடிக்கணும்னு சொன்னா பெண்கள் எப்படி இருப்பாங்க? மீதமுள்ள பெண்களை யார் திருமணம் செய்து கொள்வார்? அவர்களுக்குரிய தேவையை யார் நிவர்த்தி செய்வார்? எனவே இது ஆண்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சட்டம் அல்ல, பெண்களின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட சட்டம். ஒரு 4 பெண்மணியை முடிக்கலாம் என்பதும் 3 பெண்களை 2 பெண்களை முடிக்கலாம் என்பது ஆண்களுக்காக உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல. பெண்களின் தேவையை, அவர்களினுடைய ஆசையை பரிபூரணப்படுத்துவதற்காக வேண்டிய இஸ்லாம் சட்டம் கொண்டு வந்தது என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்படி இஸ்லாத்தினுடைய அந்த பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சட்டங்களை பார்த்து இஸ்லாத்திற்குள் வந்த பெண்கள் அதிகம். நாள் ஒரு செய்தி, ரியோலில் பிளாக் அப்படின்னு ஒரு பெண்மணி, ஜப்பான்ல இருக்கக்கூடியவங்க, ரொம்ப மஷ்ஹூரான பிரபலியமான பெண்மணி. இவங்க மலேசியாவிற்கு வந்து சில நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றார்கள்.
ரியோலில் அப்படின்னு ஒரு பெண்மணி. நான் இஸ்லாத்தை ஏற்றதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க? இதைத்தான் சொன்னாங்க. நான் அங்கு சென்று பார்த்தேன், முழுக்க முழுக்க பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள், பெண்களுக்கென்று தனிப்பட்ட நிறைய சட்டங்கள் இருக்கிறது, இது என் மதத்தில் அல்ல, எனவே நான் இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள். வருடத்திற்கு அமெரிக்காவில் மாத்திரம் 100%ற்கு 70% பெண்களை இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். ஆண்களை விட இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய பெண்களினுடைய அந்த சதவிகிதம் அதிகம். என்ன காரணம்? எங்களுக்கு இந்த இஸ்லாத்தில் தான் சமூக பாதுகாப்பு இருக்கிறது, கண்ணியம் இருக்கிறது என்று அந்த பெண்மணிகள் சொல்கிறார்கள். வருடத்திற்கு ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே சுமார் 100ற்கு 75% பேர் பெண்கள் இஸ்லாத்தில் நுழைகிறார்கள். காரணம் கேட்கிற போது பெண்களுக்கு கண்ணியம் இங்குதான் கொடுக்கப்படுகிறது என்று சொல்கிறார்கள். ஆக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கண்ணியமார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த பெண்களினுடைய எல்லாவற்றையும் உயர்த்தினார்கள். என்னவெல்லாம் சொன்னார்கள்? பெண் பிள்ளையை பெற்றெடுத்தால் அதுஹலஹுல்லாஹுல் ஜன்னா, அல்லாஹ் சுவனத்தில் நுழைவிப்பான் என்று சொன்னார்கள். ஒரு பெண் அடிமையை ஒரு மனிதன் வைத்திருந்தால் அந்த பெண் அடிமையை வளர்த்து எடுத்தாலும் பலகு அஜிரானி, அவனுக்கு 2 கூலி கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய தாய் விஷயத்திலேயும் ஃபைனல் ஜன்னத தஹத அக்தாமிகா, சுவனம் என்பது அந்த தாயினுடைய காலடிக்கு கீழ் என்று சொன்னார்கள். பெண்ணாக இருக்கக்கூடிய சகோதரிகள் விஷயத்திலேயும் அவர்களை நீங்கள் சரியாக வளர்த்தெடுத்தால் தஹலல் ஜன்னா, சுவனத்தில் நுழைவீர்கள் என்று சொன்னார்கள். பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவி விஷயத்திலேயும் ஹியாருக்கும் லி நிசாயிக்கும், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் என்று மனைவிகள் குறித்தும் சொன்னார்கள். மாதாந்த ஜௌஜக ஃபகுவலகு சதகா, மனைவி விஷயத்தில் நீ ஏதாவது கொடுத்தால் அதுவும் சதகாவினுடைய நன்மையை பெற்று தரும் என்றார்கள். பெண்கள் நீ எந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ரசூலுல்லாஹ் அதில் ஒரு சோபனம் சொல்லாமல் இல்லை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதும் சரிதான், இறக்கும் போதும் சரிதான். நமக்கு தெரியும், என் பெருமானார் பிறந்தது ஷிஃபா என்கிற பெண்மணியினுடைய கையில் பிறந்தார்கள். பெருமானார் இந்த உலகை விட்டு பிரியும் போதும் நமக்கு ஹதீசுகள் சொல்லும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மடியில் தான் உயிர் பிரிந்தது. பிறக்கும் போதும் ஒரு பெண்ணுடைய கையிலே, இறக்கும் போதும் ஒரு பெண்ணுடைய கையிலே. ஆக பிறக்கும் போதும் பெண்களினுடைய கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள். இறக்கும் போதும் கூட பெண்களினுடைய கண்ணியத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பிடித்தார்கள் என்பதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக என் பெருமானாரை போல நாமும் பெண்களை மதிப்போம். பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவியையும் பெண் பிள்ளைகளையும் தாயையும் சகோதரிகளையும் மதிப்பதின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவானாக. அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீங்களும் உங்கள் மனைவிமார்களும் சுவனத்தில் நுழைவீர்கள் என்று என் பெருமானார் சொன்னார்களே, அப்படி நம்முடைய மனைவிமார்களோடு சுவனத்தில் சந்தோஷமாக நுழையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. மரண தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற புனித கலிமாவை சொல்லி உயிர் பிறக்கும் பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.